ஆன்மீக தகவல் அன்பர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அமாவாசை அன்னைக்கு திதி வழிபாட்டை மறந்தவர்கள் மறக்காமல் இன்று இரவு இதை செய்யுங்கள், முன்னோர்களின் ஆசிர்வாதம் நிச்சயம் கிடைக்கும். இதை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைய அவசரமான சூழ்நிலையில் நிறைய பேருக்கு இன்றைக்கு தான் அமாவாசை அப்படிங்கிறதே மறந்து போயிருக்கும். வேலைக்கு சென்ற பிறகோ அல்லது நண்பர்களையோ உறவுகளையோ பார்த்த பிறகுதான் இன்று அமாவாசையா என்று யோசிப்பார்கள். அல்லது சில வீடுகளில் சூழ்நிலை காரணமாக இன்றைய அமாவாசை திதி வழிபாட்டை தவறவிட்டிருப்பார்கள். நீங்கள் உங்களுடைய முன்னோர்கள் வழிபாட்டை இன்று தவறவிட்டீர்களா? கவலை வேண்டாம். அந்த முன்னோர்களின் ஆசிர்வாதத்தை பெற்றுத்தர இன்னொரு அருமையான பரிகாரத்தையும் இன்று நாம் தெரிந்து கொள்ளப் போகிறோம். அமாவாசை வழிபாட்டை தவறவிட்டவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரத்தை இப்பொழுது பார்க்கலாம். நீங்கள் மாதவிடாயான பெண்களாக இருந்தால் உங்கள் வீட்டில் ஆண்களை இந்த பரிகாரத்தை செய்ய சொல்லுங்கள். உங்கள் வீட்டின் வரவேற்பறையிலோ அல்லது வீட்டிற்கு வெளியே நீங்கள் உட்கார்ந்துட்டுருப்பீங்க இல்லையா, தின்ன மாதிரி, அது கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருக்க இடம், அந்த மாதிரி இடத்துலையோ இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யலாம். நீங்கள் தூங்குகிற இடத்துல கண்டிப்பாக இந்த பரிகாரத்தை செய்யக்கூடாது. வரவேற்பறையில் ஒரு ஓரமாக ஒரு டம்ளர் முழுவதும் சுத்தமான தண்ணீரை வைத்து விடுங்கள். அதற்கு பக்கத்தில் ஒரு மண் அகல் விளக்கில் நல்லெண்ணெய் ஊற்றி திரி போட்டு தீபமேற்றி வைத்து விடுங்கள். உங்கள் முன்னோர்களை மனதார நினைத்து கொண்டு இன்றைய வழிபாட்டை தவறவிட்டதற்கு மன்னிப்பு கேட்டுக்கொண்டு முன்னோர்களின் ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். பிறகு நீங்கள் தூங்க செல்லலாம். அந்த டம்ளர் தண்ணீர் திறந்தபடியே இருக்கட்டும். விளக்கு எரிந்து தானாக மலையேறலாம். அமாவாசை இரவு உங்கள் வீடு தேடி வரும் முன்னோர்களுக்கு இந்த தண்ணீர் பிரசாதமாக இருக்கும். நீங்கள் ஏற்றி வைத்த விளக்கு அவர்களுக்கு வழிகாட்டும் என்பது நம்பிக்கையாக சொல்லப்பட்டுள்ளது. இதனால் இன்றைய தினம் நீங்கள் முன்னோர்கள் வழிபாட்டை செய்ய தவறி இருந்தாலும் அவர்கள் மனம் குளிர்ந்து உங்களை ஆசிர்வாதம் செய்வார்கள் என்பது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். என்னங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை எங்களுக்கு கொடுங்க. எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.